சாய்ராம். தேங்க் யூ ஸ்வாமி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. என்னோட பேரு திவ்யா. நான் சென்னையில இருக்கேன். நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபர்ம் எம்என்சில நான் வொர்க் பண்றேன். என்னோட மனசுக்கு ரொம்ப புடிச்ச, லைஃப்‌க்கு ரொம்ப ரிலேட் ஆகுற சாய் அஷ்டோத்திரம். ஓம் ஸ்ரீ சாயி சகல சம்ஷய ஹராய நமஹ. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும் அப்டின்னா, சுவாமிய எனக்கு 2024ல இருந்து தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் நெறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆம், ஆனா எனக்கு ஒரு ஒரு பர்சனலா எனக்கு ஒரு கனெக்ட் எனக்கு வந்தது கிடையாது. ஸோ ஒரு குருவ ஃபாலோ பண்ணுவேன். சர்டைன் பீரியட் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கனெக்ட் இல்ல மனசுக்கு ஏதோ ஒரு ஒரு கனெக்ட் இல்லன்னு சொல்லிட்டு அடுத்த குருவ ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் குருஸ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கப்பது, என்னோட மனசுல ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலும் இருந்தது. அ என்னடா இந்த மாதிரி ரொம்ப மல்டிபிள் குருஸ நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல் இருக்கிற சமயத்துல தான் எனக்கு சுவாமி என்னோட லைஃப்ல இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. ஸோ எனக்குள்ளார நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆன்சர் சில டைம் கிடைக்கும், சில டைம் வந்துட்டு எனக்கு கிடைக்காது. ஸோ எனக்கு இப்போ சுவாமி யாருன்ட்டு தெரியும். ஸோ அந்த அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கப்பது, பட் சம்வேர் ஐ ஐ ஃபெல்ட் லோன்லி. எனக்கு ஒரு கம்பெனி இல்ல. இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நான் ஃபாலோ பண்றது, சில தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறது கரெக்ட்டா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு நான் ரெகுலரா சுவாமி இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நெறைய பேர் பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கப்பது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஐ ஃபெல்ட் லோன்லி. இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஒரு குரூப் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பது தான் அதே மாதிரி வந்து அ அந்த வீடியோலயே பேசினாங்க. சமித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சமித்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நானு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கப்பது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சமித்தி என்னோட வீட்டு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்டாக்ட் நம்பரும் குடுத்துருந்தாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே நான் வந்துட்டு கால் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட பேசினேன். ஸோ அவரு வந்துட்டு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அவரு. அவரு வந்துட்டு என்னோட அபார்ட்மெண்ட்லயே ஒருத்தங்களோட கான்டாக்ட் வந்துட்டு குடுத்திருந்தாரு. நான் அவங்களோட வீட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு பேசினேன் அவங்க கிட்ட. ஸோ அவரு ரொம்ப அழகா சத்ய சாய் சேவா ஆர்கனைசேஷன்னா என்ன? சமிதினா எப்படி வந்துட்டு வொர்க் ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சர்வீஸ் எப்படி வொர்க் ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டியிருந்தாங்க. ஸோ நாராயணா சேவானா என்ன? அதுக்கப்புறம் அமிர்த கலசம்னா என்ன? அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கும் இதில இன்வால்வ் ஆகணும். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல குரூப்ல வந்துட்டு ஆட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்புறப்பது தான் அவர் வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஒன் மோர் திங், இந்த மாதிரி என்எல்பின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நேஷனல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ அ அ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க அதில வந்துட்டு என்ரோல் பண்ணுங்க. இட் இஸ் 9 மந்த் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு 9 மந்த்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் வந்துட்டு சொல்லி தருவாங்க. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளஸ் கார்ப்பரேட் லைஃப் பத்தி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணணும். ஸோ அது நீங்க பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் புட்டபர்த்திக்கு போணும். அதுக்கப்புறம் அது முடியறப்ப நீங்க புட்டபர்த்தியில போய் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு நானு என்எல்பி கோர்ஸ்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்துட்டு நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு அது வந்துட்டு நார்மலா இருந்தது. ஓகே, என்எல்பி கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் ஆயிட்டோம். அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதுதான் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுவாமி வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு கூப்பிட்ற மாட்டாரு. ஸோ சுவாமியோட அனுகிரகம், சுவாமியோட பிளெஸிங்ஸ் இருந்தா மட்டும் தான், அவரு தீர்மானிச்சா மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வந்துட்டு வர முடியும். நீங்க நினைச்சா வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்ப தான் எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஐ ஃபெல்ட் ரியலி பிளெஸ்ட். அப்படி இருக்கப்ப நான் இந்த ப்ரோக்ராம் இன்னி சின்சியரா எடுத்து பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல இருந்தது. ஸோ ஓரியன்டேஷனுக்கு புட்டபர்த்திக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் டைம் புட்டபர்த்தி போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் புட்டபர்த்தி போயிருந்தப்போ எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் எனக்கு அது பூர்வ ஜன்மத்து பந்தம் மாதிரி, அது என்னோட இடம், என்னோட பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உரிமை எனக்கு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது என்னோட சுவாமியோட இடம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அது அந்த பிளேஸ் எனக்கு புதுசாகவே எனக்கு தெரியல. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஓரியன்டேஷன் 3 டேஸ் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிவிட்டு என்எல்பி ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அப்போ வந்துட்டு சமுத்தி கனெக்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு சமுத்தியில் நம்மளோட ப்ரெசன்ஸ் காட்டணும். நம்ம எதில் வேணால் என்கேஜ் பண்ணலாம். எதர் இட் குட் பி பஜன்ஸ், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சர்வீஸில் நீங்கள் என்ரோல் பண்ணலாம் அப்படின்றப்பது தான் பட்டர் மில்க் சேவாவில் வந்துட்டு நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் நாராயணா சேவாவில் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அப்போ எனக்கு சுவாமியோட ஒரு அப்போ தான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் என்னோட லைஃப்பில் நடந்தது. ஸோ நாராயணா சேவா அப்படின்றப்பது சமைச்சு நம்ம மற்றவங்களுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வந்திருந்தப்பது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ரொம்ப பயபக்தியாக அன்றைக்கி நான் லெமன் சாதம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லைஃப்பில் இத்தனை பேருக்கு நான் சமைச்சதே கிடையாது. ஆனால் 10 பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கவுண்ட் நான் கொடுத்துட்டு அன்றைக்கி காலையில் பயபக்தியாக லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பஜன்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நான் ஃபுல்லாக லெமன் ரைஸ் எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு என்னோடய டைனிங் டேபிளில் வச்சுட்டு அப்போ தான் பிரம்மார்ப்பணம்ன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிய வந்தது. சரி, இதை நம்ம சாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் அந்த பிரம்மார்ப்பணம் சாண்ட் பண்ணிட்டு இருக்கப்பது அப்படியே லெமன் ரைஸ் வந்துட்டு ஒரு ஃபிங்கரில் அப்படியே மூவ் ஆச்சுன்னா எப்படி ஒரு மூவ் ஆகுமோ அந்த மாதிரி அந்த லெமன் ரைஸ் வந்துட்டு அப்படியே மூவ் ஆச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா சுவாமி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுட்டு அவர் எடுத்து சாப்பிட்ற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்ல பார்த்து இல்லை எனக்கு அது ஏன்னா ஃபேன் எல்லாமே ஆஃபில் இருந்தது. அந்த லெமன் ரைஸ் அப்படியே மூவ் ஆகுறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ தான் சுவாமியோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக நான் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அன்றைக்கி போயிட்டு எல்லாத்துக்குமே அந்த பிரசாதம் போய் கொடுக்கப்பது அந்த ஃபீல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். ஸோ இன்ச் பை இன்ச் வந்துட்டு சுவாமி என்னை ஸ்கல்ப்ட் பண்ணுறதை வந்துட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ எல்லா வீக்குமே வந்துட்டு NLP கோர்சஸ் வந்துட்டு போகும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு நான் சத்யசாயி ஸ்பீக்ஸ் அந்த புக்கும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எப்படி எனக்கு சுவாமியோட கனெக்ட் இருந்ததுன்னா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துட்டு என்னோட மைண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த புக்கை எடுத்து படிக்கப்போது சுவாமி அப்படியே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு NLP கோர்சஸ் அட்டன் பண்ணுறதுமே சுவாமியே வந்துட்டு என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸுமே வந்து பேசப்போது எனக்கு ப்ரொஃபஸர்ஸ் வந்து எனக்கு பேசுகிற மாதிரியே தெரியல. எனக்கு அப்படியே சுவாமி வந்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என் மைண்டில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ரன் ஆகிட்டு இருக்கும். சுவாமி இது எப்படி ஒர்க் ஆகும், ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கப்போது அவங்க அப்படியே வந்து பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது என்ன நம்ம மனசில் அப்படியே நினைக்கிறத யார் ஒருத்தங்கனால அப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தது. ஸோ இப்படியே பிஸியாக போயிட்டுருக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு என்னோட ஆஃபீஸில் இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி என்னோட ஜாப் செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி இருக்கப்போது அந்த டைமில் நான் ரொம்ப ஷேட்டர் ஆகிட்டேன். இதை நான் எப்படி வந்துட்டு கோப் அப் பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கப்போது அந்த வாரமே வந்துட்டு NLP கிளாஸில் வந்துட்டு சரணாகதி அப்படின்னா என்ன அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப அழகாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமை பார்த்து பயந்து ஓடாதீங்க. அந்த ப்ராப்ளம் கிட்ட நீங்கள் தைரியமாக போய் நின்று சொல்லுங்கள், இந்த மாதிரி என்கிட்ட சுவாமி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீ என்கிட்ட வர்றதுக்கு நீ பயப்படு அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்பப்பெல்லாம் எனக்கு அந்த ஜாப் பற்றின அந்த செக்யூரிட்டி பற்றின ஒரு பயம் இருந்ததோ அப்போ அந்த டைம் வந்துட்டு நான் இந்த தாட் ப்ராசஸில் நான் யோசிப்பேன், சுவாமி என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் NLP கோர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், இந்த வீக்லி சமுத்தி கனெக்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக என்னை வச்சுருந்தது. அப்போ அந்த டைமில் என்னோட பர்சனல் ப்ராப்ளமோ என்னோட லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோ அது எதுவுமே எனக்கு அது யோசிக்கிறதுக்கான எனக்கு ஒரு கேப்பே கொடுக்கல. பேக் டு பேக் வந்துட்டு ஒர்க், ஃபேமிலி, அதுக்கப்புறம் NLP கோர்ஸ், இது அப்படியே ஜாம் பேக்டாக எனக்கு போயிட்டு இருந்தது. எப்பப்பெல்லாம் எனக்கு மனசார ஒரு பயம் வருதோ அப்போ நான் சாமி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவுமே எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணி முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் அப்படின்னா சும்மா அவங்க ஒரு சிலை முன்னாடி போயிட்டு சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு சுவாமியை வந்துட்டு லைவாக நம்ம மனசுக்குள்ளார இருக்காரு அப்படின்றது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போது
எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, "சுவாமி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் இது உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இனி நீங்கள் பார்த்துக்கோங்க. இனி எனக்கும் அந்த ப்ராப்ளம்க்கும் சம்மந்தம் கிடையாது. நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சுவாமி. ஆனால் உங்களோட வேலை நீங்கள் எனக்கு என்ன தரீங்களோ அதை நான் மனசார பண்ணுறேன்." அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்டு நான் அப்படியே கேரி ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் என்னோட ஆஃபீஸில் இருக்கப்போது எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுச்சு, இந்த மாதிரி உள்ளாரையே வேறு ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலில் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் செக் பண்ணால் 10 இயர்ஸ்க்கு எனக்கு எந்த டொமைனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே டொமைனில் ஒரு ஓப்பனிங் இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்போது எனக்கு அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஓகே, இதுதான் சுவாமி எனக்கு கொடுக்குற கால்னு சொல்லிட்டு நான் அதை போர்ட்டலில் போய் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணியிருக்கப்போது முதல்ல நான் சுவாமி இந்த ஃபோல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே நானே டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது எனக்கு சுவாமி என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் சுவாமி இஸ் மை ஃப்ரெண்ட், சுவாமி இஸ் மை எவ்ரிதிங்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சுவாமி கிட்ட சொன்னேன், சுவாமி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஸோ இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி நான் விட்டுட்டேன். அப்புறம் என்னோட சீனியர் லீடர்ஷிப்லேருந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி என்னை ஃபுல்லாக கைட் பண்ணி எனக்கு அந்த வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மனசார எனக்கு இப்போ இந்த புது வேலை எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க சுவாமி தான் காரணம். ஸோ அதுவுமே சுவாமி என்னோட லைஃப்பில் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமையும் அவர் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போது என்எல்பி கோர்ஸ் வந்துட்டு எண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போது, ஓகே என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றப்போது அதுக்குமே நான் சுவாமி கிட்ட தான் ப்ரே பண்ணேன். சுவாமி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஸோ என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போது ஒரு 2-3 ஐடியாஸ் இருந்தது. நான் அதை என்னோட மென்டார்ஸ் கிட்ட சொன்னேன். பட் அவங்க அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அப்படி இருக்கப்போது அந்த காலில் இருக்கப்போதே எனக்கே அறியாமல் எனக்கு ஒரு ஐடியா டக்குன்னு வந்து நான் சொன்னேன். அதுதான் வந்துட்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் மஹிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த கார்பேஜ் கலெக்ஷன் வேலை செய்கிறவங்க, இந்த கூட்டுறவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு இந்த பேங்கிங்னா என்ன, பட்ஜெட்டிங்னா என்ன, ஸோ அவங்களுக்கு ஒரு மாதம் வந்துட்டு ஒரு சம்பளம் வருது அப்படின்னா அது எப்படி வந்துட்டு அதை பிரித்து எப்படி வந்துட்டு அதை சேவ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ அப்போ அது அவங்க அந்த ஐடியா வந்துட்டு இமீடியட்டாக அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இனிஷியல் ஒரு சீட். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த ஐடியா எப்படி எனக்குள்ளார வந்ததுன்ட்டு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. இட் இஸ் லைக் அ பிக் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த ஐடியாவோட சீடை வந்துட்டு சுவாமி எனக்குள்ளார கொடுத்துட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ், இப்போ என்னோட மென்டர்ஸ் அவங்க மூலியமாக இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக எவால்வ் ஆகிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த 20 பேருக்கும் நான் அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அந்த 20 பேரும் இப்போ அவங்க என்கிட்ட ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா என்கிட்ட வராங்க, நான் ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்னை நம்புகிறாங்க. அப்போ அப்படி இருக்கப்போது நான் அது வந்துட்டு நான் இன்னும் சின்சியராக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சுவாமியோட ஸ்டூடெண்ட், சுவாமியோட டிவோட்டின்ற ஒரு டேக் வந்துட்டு எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் அது இன்னும் காஷியஸாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும் அப்படின்றது என்னோட மனசில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இந்த என்எல்பி ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ப்ரோக்ராம். ஆனால் இதுதான் எனக்கு வந்துட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஒரு ஸ்டார்ட்டாக எனக்கு இருந்தது. ஸோ இந்த என்எல்பி ப்ரோக்ராம் முடிகிறப்பது எனக்கும் சுவாமிக்கும் உள்ளார ஒரு பாண்டிங் வந்துட்டு ரொம்ப 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 டிவைனாக, ரொம்ப டச்சிங்காக, ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ இன்னி எல்லாமே எனக்கு சுவாமி தான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்போ இருக்கேன். ஸோ சுவாமி வந்துட்டு எனக்கு சொன்ன ஒரே ஒன்று தான் என்னோட மைண்டில் வந்துட்டு எனக்கு இருக்குது. என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, நம்ம சொசைட்டியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாமி நம்மளை வந்துட்டு பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நம்ம சுவாமிக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். ஸோ சுவாமி வந்துட்டு இஃப் வி சரண்டர், நம்ம ஒன்ஸ் வந்துட்டு சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவாமி வில் கம் இன்சைட் அஸ் அண்ட் ஹீ வில் டூ எவ்ரிதிங். சுவாமி நம்மளுக்குள்ளார வந்து அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. ஸோ நம்ம சரண்டர் பண்ணணும், நம்ம சொசைட்டியை பார்த்துக்கணும். மற்றதை நம்ம பர்சனலாக நம்ம வேறு எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ தேங்க்யூ சுவாமி. என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்.
சுவாமி என்னோட லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடி ஐ ஹேட் சோ மெனி கொஸ்டின்ஸ் இன்சைட் மீ. நிறைய டவுட்ஸ் இருந்தது, மனக்குழப்பங்கள் நிறைய இருந்தது. ஆனால் ஒன்ஸ் சுவாமி என்னோட லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நிம்மதி இருக்குது. என்னோட லைஃப்பை வந்துட்டு அவர் பார்த்துப்பாருன்ற எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு ஃபியர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது மூலியமாக நான் அப்போவே சொன்ன மாதிரி ஓம் ஸ்ரீ சாயி சகல சம்சய ஹராய நமக. நம்ம கிட்ட என்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாரு நம்மளோட சுவாமி. இது என் சாயி SAI சாயி அஷ்டோத்திரம் அண்ட் ஐ. ஜெய் சாய்ராம்.